வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். கடந்த 35ஆம் பகுதியில் 4ஆம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் நாம் ஸ்ரீ வைஷ்ணவம், பல்வேறு தெய்வ வழிபாடுகளிடையே காணும் ஒற்றுமை, நாம சங்கீர்த்தனம் இவை பற்றிய சில கேள்விகளுக்கு விடைகள் பார்த்தோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இன்றைய 36ஆம் பகுதியில் நாம் தொடர்ந்து பக்தி மார்க்கம் சார்ந்த வேறு சில கேள்விகளுக்குமான பதில்களை காண்போம். முதற் கேள்வி: பக்தி மார்க்கம் நம் தமிழ்நாடு முழுவதும் பரவ காரணமாக இருந்த மகான்களையும் பரம பக்தர்களையும் பற்றி சொல்ல முடியுமா? எப்படி பருவகால மாற்றங்கள் ஒரு சில மாதங்களிலேயே நம் தேசம் முழுவதும் பரவி விடுகிறதோ, அதைப் போலவே சாதி இன பேதமின்றி, மொழி பேதமின்றி சைவ வைணவ சாக்த பிரிவுகளின் ஊடே பக்தி யோக மார்க்கமானது ஒரு சில நூற்றாண்டு காலங்களில் நம் பாரத தேசம் முழுவதும் பல்கி பரவியது. அது வியக்கத்தக்க ஒரு இறைச்செயலே என்றால் அது மிக இல்லை. தென்னிந்திய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தமிழ்நாட்டு ஆழ்வார்கள் விஷ்ணு பக்தி மார்க்கத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். இவர்களில் 10 பிரதான ஆழ்வார்களோடு கூடி மதுரகவி ஆழ்வார், ஒரு பெண்ணான ஆண்டாள் இருவரையும் சேர்த்து 12 பேர்களை கொண்டாடுவது வழக்கம். அவர்கள் பொய்கை ஆழ்வார், பேய் ஆழ்வார், பூதத்தாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் ஆகியோர் ஆகும். ஆழ்வார்கள் வாழ்ந்த காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை என்று சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆயினும் வைஷ்ணவ மரபில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் முதலான ஆழ்வார்கள் கிமு பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர்கள் என்பது நம்பிக்கை. இந்த 12 ஆழ்வார்களும் விஷ்ணு பக்தியில் தோய்ந்து மனமுருகி பாடிய பாடல்களே 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை உருவாக்கி தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் விஷ்ணு பக்தியை பரப்பிய ஸ்ரீ ராமானுஜரின் காலம் 11-12ஆம் நூற்றாண்டாகும். 13-14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுவாமி நிகமாந்த மகாதேசிகர் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் பல பக்தி பாக்களை இயற்றியவர் ஆவார். தமிழ்நாட்டில் ராமபக்தி என்று பார்த்தால் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாகவியும் இராமாயணத்தை தமிழில் தந்தவருமான கம்பர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். திருவையாறில் 18-19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து ராமபக்தியில் தோய்ந்து தெலுங்கில் ஆயிரக்கணக்கான கர்நாடக இசையில் கிருத்திகளை இயற்றியவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சியாமா சாஸ்திரிகளும் முத்துசுவாமி தீட்சிதரும் சிவன், விஷ்ணு, தேவி என்று பேதமில்லாது பக்தி சுவை மிகுந்த கீர்த்தனங்களை தெலுங்கு, சம்ஸ்கிருத மொழிகளில் இயற்றி பாடினார்கள். இந்த கீர்த்தனங்கள் கர்நாடக இசை மேடைகளில் இன்றளவும் பாடப்படுகின்றன. இம்மூவரும் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் என்று கொண்டாடப்படுகிறார்கள். கர்நாடக இசையும் தெய்வ பக்தியும் என்றென்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவையே. சகல தேவ தேவியர் மீதும் ஏராளமாய் தமிழ் கீர்த்தனங்கள் இயற்றி பாடிய பாபநாசம் சிவன் 19-20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் தமிழ் தியாகராஜர் என போற்றப்படுகிறார். ராமபக்தியில் மூழ்கி ராம நாடக கீர்த்தனம் எனும் இசை நாடகத்தை தமிழில் இயற்றிய அருணாச்சல கவிராயர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளைப் போலவே தமிழ்நாட்டில் நாம சங்கீர்த்தனத்துக்கு பெரிதும் உத்வேகம் தந்து தென்னிந்திய பஜனை சம்பிரதாயத்தை உருவாக்கி பரவலாக்கிய மும்மூர்த்திகள் 17-18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ போதேந்திரர், திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள், மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் ஆகிய மூவரும் ஆவர். இன்றளவும் இந்த பஜனை சம்பிரதாயத்தை பாடி பரப்பி வரும் பல பாகவதர்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள். ஸ்ரீதர ஐயாவாளின் சமகாலத்திலேயே வாழ்ந்த மற்றொரு மகாத்மா ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரர். இளமையில் கும்பகோணத்தில் வாழ்ந்த அவர் பூரண அத்வைத்த அனுபவம் பெற்ற பிரம்ம ஞானியாகவும் ஒரு சித்தராகவும் அதே சமயம் தெய்வ பக்தியை பரவலாய் மக்களிடையே பரப்பிய பக்த சிரோமணியாகவும் விளங்கினார். அவர் பல கோவில்களை ஸ்தாபித்தவர். ஏராளமான நூல்களை எழுதியவர்.
அவர் இயற்றிய பல கீர்த்தனங்கள் இன்றளவும் கர்நாடக சங்கீத மேடைகளில் பாடப்படுகின்றன. 16-17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பிறந்து வாழ்ந்து கும்பகோணத்தில் மடம் ஸ்தாபித்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் துவைத்த சித்தாந்தத்தை நிறுவிய மத்வரது மார்க்கத்தில் வந்த பெரும் வைஷ்ணவ மகாத்மா ஆவார். அவர் பிற்காலத்தில் ஆந்திராவிலுள்ள மந்த்ராலயத்தில் மடம் நிறுவி அங்கே இடம்பெயர்ந்தார். 19-20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சத்குரு ஸ்ரீ ஞானானந்த கிரி சுவாமிகள் பஜனை சம்பிரதாயத்தை பெரிதும் வலியுறுத்தி பரப்பியவரும் ஒரு பெரும் ஞான யோகியும் ஆவார். அவரது சீடராயும் சிறந்த பாடகராயும் விளங்கிய சுவாமி ஹரிதாஸ் கிரி 20ஆம் நூற்றாண்டில் நாம சங்கீர்த்தனத்துக்கு பெரும் உத்வேகம் அளித்தவர் ஆவார். தமிழ்நாட்டில் கிருஷ்ண பக்தி என்று பார்த்தால் தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் பல கீர்த்தனங்கள் இயற்றிய ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 17-18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து சம்ஸ்கிருதத்தில் கிருஷ்ண லீலா தரங்கிணி எனும் காவியத்தை இயற்றியவர் ஸ்ரீ நாராயண தீர்த்தர். இவரது பாடல்கள் தென்னிந்திய பஜனை சம்பிரதாயத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. 19-20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுப்பிரமணிய பாரதியார் கண்ணன் மீது இயற்றிய பாடல்கள் பக்தி ரசம் மிகுந்தவை. அதனாலேயே பாரதியாரை 13வது ஆழ்வாராக கருத வேண்டும் என்று சொல்பவர்கள் உண்டு. வைணவ ஆழ்வார்களைப் போலவே சைவ பக்தி மார்க்கத்தில் தோன்றியவர்கள் 63 நாயன்மார்கள் ஆவர். நாயன்மார்களின் காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு என்பது சரித்திர ஆய்வாளர்களின் கருத்து. இவர்களில் பிரதானமாக 4 என்று போற்றப்படுபவர்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர் ஆகியோர் ஆகும். அப்பர் பாடிய தேவாரமும் மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமும் சிவபக்தியில் தோய்ந்தவை. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்கிற புகழை கொண்டது திருவாசகம். கர்நாடக இசையின் பல முக்கிய ராகங்களுக்கு இணையாக தமிழ் இசையில் பண்கள் என்பவை தொன்று தொட்டு இருந்து வருகின்றன. அந்த பண்களில் இசையமைத்து தேவார திருவாசகங்களை சிவன் கோவில்களில் பாடும் வழக்கம் பல்லாண்டு காலமாய் தமிழ்நாட்டில் இருந்து வந்ததாகும். இப்படி இசையோடு பாடுபவர்களை ஓதுவார்கள் என்பார்கள். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் நாயன்மார்களின் சரித்திரங்களை கூறும் ஒரு பெரும் தமிழ் காவியம் ஆகும். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாயுமானவர் சிவபக்தியும் அத்வைத ஞானமும் கலந்த பல பாக்களை இயற்றியவர் ஆவார். 19-20ஆம் நூற்றாண்டில் திருவண்ணாமலையில் வாழ்ந்த பரம ஞானியான பகவான் ரமண மகரிஷி அருணாச்சல சிவனின் மீது பக்தியில் தோய்ந்து அத்வைத்த ஞானானுபவமும் கலந்த பல தமிழ் பாக்களை இயற்றியவர் என்பதை பலரும் அறிய மாட்டார்கள். அவர் தெலுங்கு, மலையாளம், சம்ஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் பாக்கள் புனைந்தவர். அருணாச்சல சிவனை போற்றி துதிக்கும் அக்ஷர மணமாலை, அருணாச்சல பதிகம், அருணாச்சல அஷ்டகம், அருணாச்சல பஞ்சரத்னம், நவமணி மாலை போன்ற அவரது தமிழ் பாடல் தொகுப்புகளில் ஞானம் கலந்த பக்தி ரசத்தை சுவைக்க முடியும். திருவண்ணாமலை ரமணாசிரமத்தில் இன்றளவும் அன்றாட பாராயணத்தில் இப்பாடல்கள் இடம்பெறுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கோபாலகிருஷ்ண பாரதி கர்நாடக இசையில் சிவனை போற்றி பல கீர்த்தனங்கள் இயற்றிய சிவபக்தர் ஆவார். இவர் இயற்றிய நந்தனார் சரித்திரம் சிவபக்தியை பறைசாற்றும் புகழ்பெற்ற படைப்பாகும். தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த நந்தனார் எப்படி சிதம்பரம் கோவிலில் குடிகொண்டிருக்கும் சிவபெருமான் மீது அப்பழுக்கற்ற பக்தி கொண்டு உருகி சிவபதம் அடைந்தார் என்கிற சரித்திரத்தை சொல்லும் பக்தி இலக்கியமே நந்தனார் சரித்திரம். இப்பாடல்கள் கர்நாடக இசை கச்சேரிகளிலும் பஜனைகளிலும் இடம்பெறுகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த மற்றொரு முக்கியமான மகாத்மா வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் ஆவார். இளம் வயதில் சிதம்பரம் நடராஜ பெருமான் மீதும் பின்னர் முருகக் கடவுள் மீதும் பக்தி பூண்டிருந்த வள்ளலார் இறைவனை ஜோதி வடிவில் தரிசித்து ஆத்ம அனுபவம் பெற்றவர். அவர் இந்து மத சார்பு அற்ற சத்திய ஞான சபையை வடலூரில் நிறுவினார். சாதி மத பேதமற்று இறைவனை ஒளி உருவாய் வணங்கும் அவரது இயக்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எனப்பட்டது. அவர் இயற்றிய பல நூல்களில் திருவருட்பா குறிப்பிடத்தக்கது. இனி தமிழ்நாட்டில் முருக பக்தியை பற்றி பார்ப்போம். வேத புராணங்களில் ஸ்கந்தன், கார்த்திகேயன், சுப்பிரமணியன் என போற்றி கும்பிடப்படும் முருகனை இஷ்ட தெய்வமாக போற்றி முருக பக்தியில் திளைத்த பக்த சிரோமணிகள் தமிழ்நாட்டில் பலரும் உண்டு. பண்டைய தமிழ்ச்சங்க காலத்தில் வாழ்ந்த நக்கீரனார் எழுதிய திருமுருகாற்றுப்படை குன்றுதோறும் குடிகொள்ளும் முருகனின் திவ்ய ஸ்தலங்களின் பெருமைகளையும் முருகனின் திருவிளையாடல்களையும் விவரிப்பதுடன் முருக பக்தியையும் பெரிதும் வலியுறுத்துகிறது. 18 புராணங்களில் ஒன்றான ஸ்கந்த புராணத்தை தமிழில் கந்த புராணம் என எழுதி படைத்த மாபெரும் முருக பக்தர் கச்சியப்ப சிவாச்சாரியார் 14ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் முருக பக்தியில் சதா திளைத்து
முருகனின் காட்சி பெற்று பாடிய திருப்புகழ் மிக பிரபலமாகும். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கந்தர் கலி வெண்பா இயற்றிய குமரகுருபரர், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஷண்முக கவச்சம் எழுதிய பாம்பன் சுவாமிகள் போன்றவர்கள் முருக பக்தியை தமிழ்நாட்டில் பரப்பியவர்களில் முக்கியமானவர்கள். தமிழ்நாட்டில் தேவி பக்தி என்று பார்த்தால் குறிப்பிடத்தக்கவர் திருக்கடையூரில் வாழ்ந்த அபிராமி பட்டர் ஆவார். தேவியின் தரிசனம் பெற்ற இவர் பாடிய அபிராமி அந்தாதி மிகவும் புகழ் பெற்றதாகும். நேயர்களே, நாம் இவற்றையெல்லாம் இவ்வளவு விரிவாக விளக்க காரணமும் அவசியமும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தெய்வ பக்தியும் தமிழில் பக்தி இலக்கியமும் காலகாலமாய் எத்தனை ஆழமாக வேரோடியுள்ளன என்பதை பரவலாக எல்லோரும் புரிந்து கொள்வது அவசியம். சாதி பேதமின்றி எத்தனையோ பக்திமான்களும் பக்தி யோகிகளும் பிறந்து வாழ்ந்த பூமி தமிழ்நாடு. நாம் முன்பே ஒருமுறை சொல்லி இருந்தது போல, தமிழ் இலக்கியத்திலிருந்து பக்தி இலக்கியங்களை பிரித்தெடுத்து விட்டால் பின் தமிழ் இலக்கியங்களில் சொல்லிக் கொள்ளும்படி இருப்பவை மிக குறைவாகவே இருக்கும். கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள்தான் தமிழ்நாட்டில் நாத்திகவாதம் தலையெடுத்து அது தமிழ் கலாச்சாரத்தில் எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதே உண்மை. ஆயினும் அத்தகைய பாதிப்பு தமிழ்நாட்டில் நிலவும் தெய்வ பக்தியின் ஆணிவேரை அசைக்க முடியவில்லை. தெய்வ நம்பிக்கையிலும் பக்தியிலும் அசையாதிருக்கும் தமிழ்நாட்டை இது ஈவேரா பெரியார் பூமி என்று சிலர் கூறுவது எத்தனை அபத்தமானது என்று புரிய வைக்க வேண்டியே இந்த பக்தி சரித்திரத்தை தர வேண்டி வந்தது. இரண்டாம் கேள்வி. பக்தி மார்க்கம் நம் பாரத தேசம் முழுவதும் பரவ காரணமாக இருந்த மகான்களையும் பரம பக்தர்களையும் பற்றி சொல்ல முடியுமா? முதலில் தமிழ்நாட்டுக்கு அடுத்துள்ள கேரளத்தில் பக்தி மார்க்கத்தை பரப்பியவர்களை பார்ப்போம். 8ஆம் நூற்றாண்டில் கேரளம் காலடியில் அவதரித்த ஆதி சங்கராச்சாரியர் அத்வைத சித்தாந்தத்தை பரப்பியவர் என்றாலும் அவர் பக்தி மார்க்கத்துக்கும் பெரும் முக்கியத்துவம் தந்தவர் ஆவார். அவர் தெய்வபேதங்கள் ஏதும் பார்க்காமல் சம்ஸ்கிருதத்தில் பல ஸ்துதிகளும் ஸ்லோகங்களும் இயற்றியவர். விஷ்ணுவை போற்றும் பஜகோவிந்தம், தேவியை போற்றும் சௌந்தர்ய லஹரி, லலிதா திரிஷத்தி ஸ்தோத்திரம், அன்னபூர்ணா ஸ்தோத்திரம், சிவனை துதிக்கும் சிவானந்த லஹரி, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் போன்ற இன்னும் பலவற்றையும் இயற்றியவர் ஆவார். மலையாள மொழியின் தந்தை என போற்றப்படும் எழுத்தச்சன் மலையாள பக்தி இலக்கியத்துக்கு பெரும் பங்கு ஆற்றியவர். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் எழுதிய ஹரிநாம கீர்த்தனம் கேரளத்தில் இன்றளவும் ஸ்ரீமன் நாராயணனை துதித்துப் பாடும் பாடல்களில் மிக பிரபலமானது. அத்தியாத்ம ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் போன்ற நூல்களை மலையாளத்தில் எழுதிய பெரும் கவியாக அவர் விளங்கினார். 17-18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி குருவாயூர் கிருஷ்ணனை பக்தி செய்த பெரும் மகான். இவரது நாராயணியம் எனும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம் பெரும் புகழ் பெற்றது. அதை பகவான் கிருஷ்ணரே நேரில் கேட்டு ரசித்ததாக சொல்லப்படுகிறது. கேரளத்தில் பெரும் பக்த சிரோமணிகளாய் வாழ்ந்த பிற மகான்கள் பூந்தானம், செருசேரி, ஸ்ரீ நாராயணகுரு, ஸ்ரீ வில்வமங்கலம் சுவாமியார் போன்றவர்கள் ஆவர். 19ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மன்னராக இருந்த சுவாதி திருநாள் ராமவர்மா ஒரு நல்ல பக்திமானாகவும் கர்நாடக இசை விற்பன்னராகவும் கவியாகவும் வாழ்ந்தவர். இவர் சம்ஸ்கிருதத்திலும் மலையாளத்திலும் சுமார் 400 கீர்த்தனங்கள் இயற்றிய வாகேயக்காரராக விளங்கினார். இவரது பாடல்கள் பலவும் திருவனந்தபுரம் கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ பத்மநாப சுவாமியை துதித்து பாடியவைகள் ஆகும். இசைச்செறிவும் பக்தியும் நிறைந்த அவரது கீர்த்தனைகள் இன்றளவும் கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் இடம்பெறுகின்றன. 19-20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கேரளம் கஞ்சன்காட்டில் ஆனந்தாசிரமம் அமைத்து அங்கு வாழ்ந்த பாப்பா ராமதாஸ் சுவாமிகள் கர்நாடகாவில் பிறந்து ராமபக்தியில் தோய்ந்து ஆத்மானுபவம் பெற்ற மகாத்மா ஆவார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் எனும் மந்திர ஜபத்தின் மூலம் ஆத்மானுபூதி பெற்றவர் அவர். இந்தியா முழுவதும் யாத்திரை செய்து ராமபக்தியை பரப்பிய அவருக்கு நாடு முழுவதும் பக்தர்கள் உள்ளனர். தற்காலத்தில் கேரளத்தில் அம்மா சத்குரு மாதா அமிர்தானந்தமயி தேவி பஜனை மூலம் பக்தி மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு மிகுந்த உத்வேகம் அளித்து வருகிறார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அன்றாடம் தாமே தமது இசைக்குழுவுடன் சேர்ந்து பஜனை பாடல்கள் பாடுவதற்கு அம்மா நிறைய நேரம் ஒதுக்குகிறார். உலகமெங்கிலும் உள்ள பக்தர்கள் பலரும் அவரது பக்தி பாடல்களால் பெரிதும் கவரப்படுகிறார்கள். அநேகமாக எல்லா இந்திய மொழிகளிலும் கூடவே பல்வேறு உலக மொழிகளிலுமாய் 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் 3000க்கும் மேற்பட்ட பஜனை பாடல்கள் அம்மாவின் ஆசிரமத்தின் பக்தி பாடற் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. கணபதி, கிருஷ்ணர், ராமர், சிவன், முருகன், தேவி, நாராயணன், ஐயப்பன், விட்டலன் என்று சகல தெய்வங்கள் மீதும் பக்தி பாடல்கள் பாடப்படுகின்றன.
அம்மா உட்பட ஆசிரம சந்நியாசிகள், பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிணிகள், ஆசிரம பக்தர்கள் என்று பலரும் எழுதி இசையமைத்து பாடும் இந்த பஜனை பாடல்களில் நாமாவளிகளும் உண்டு. பிரேம பக்தி, குரு பக்தி, கர்மம், ஞானம், ஆத்ம விசாரம், விவேகம், வைராகியம் என்று பற்பல ஆன்மீக கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லும் பாடல்களும் உண்டு. அம்மா பஜனைக்கு தந்துள்ள முக்கியத்தைப் போலவே ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணத்துக்கும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறார். கேரளத்திலும் தென்னிந்தியாவிலும் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செய்யும் பக்தி சாதனா முறை மிக பெருமளவில் பரவ அம்மா பெரும் உத்வேகம் தந்தவர் ஆவார். உலகமெங்கிலும் பலமொழி பேசும் பன்னாட்டு அம்மாவின் பக்தர்களும் கூட மிகுந்த ஸ்ரத்தையுடன் லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இனி ஆந்திராவில் பக்தி மார்க்கத்தை பரப்பியவர்கள் பற்றி பார்ப்போம். ஸ்ரீ அன்னமாச்சாரியா திருப்பதி வெங்கடாச்சலபதி மீது ஏராளமான பக்தி கானங்களை தெலுங்கில் பாடி பக்தி யோகத்தை பரப்பியவர். இவரது காலம் 15-16ஆம் நூற்றாண்டு. ஆந்திரா பத்ராச்சலத்தில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமதாசர் மாபெரும் ராம பக்தர் ஆவார். அவர் ராமர் மீது தெலுங்கில் இயற்றிய கீர்த்தனங்கள் இன்றளவும் சம்பிரதாய பஜனை நிகழ்ச்சிகளிலும் கர்நாடக இசை கச்சேரிகளிலும் இடம்பெறுகின்றன. ஆந்திரா புட்டபர்த்தியில் சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்த பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா நாம சங்கீர்த்தனத்துக்கும் பஜனைக்கும் பெரும் முக்கியத்துவத்தை நல்கியவராவார். சாய் பஜனைகள் அநேகமாக இந்தியா முழுவதுமே பக்தர்களிடையே மிகவும் பிரபலமாய் இருக்கின்றன. இனி கர்நாடகாவில் பக்தி மார்க்கத்தை பரப்பியவர்கள் பற்றி பார்ப்போம். கர்நாடகத்தில் சிவபக்தியை பெரிதும் தழைக்கச் செய்தவரும் சைவத்தில் வீர சைவ லிங்காயத் பிரிவை ஸ்தாபித்தவரும் ஆகிய ஸ்ரீ பசவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராவார். சாதி பாகுபாடுகளுக்கும் வைதிக சடங்குகளுக்கும் கோவில் சார்ந்த வழிபாடுகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தவர் அவர். அவரது உபதேசப்பாக்களின் தொகுப்பு வசன சாகித்யம் என அறியப்படுகிறது. அவரை பின்பற்றும் லிங்காயத்துகள் தம் கழுத்தில் சிவலிங்க பதக்கம் கொண்ட ருத்ராட்ச மாலையை அணிவது மரபு. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அல்லமா பிரபுவும் அக்கா மகாதேவியும் லிங்காயத் பாரம்பரியத்தில் வீர சைவத்தை போற்றி வளர்த்த மாபெரும் பக்த கவிஞர்களாய் விளங்கினர். கர்நாடகத்தில் வைஷ்ணவ பக்தி என்று பார்த்தால் துவைத்த சித்தாந்தத்தை உருவாக்கிய ஆச்சாரியரான மத்வர் மிகவும் முக்கியமானவர். உடுப்பியில் வாழ்ந்த இவரது காலம் 13-14ஆம் நூற்றாண்டாகும். இவரை பின்பற்றுபவர்கள் மாத்வர்கள் என அழைக்கப்படுகின்றனர். கர்நாடக சங்கீதத்தை பெரிதும் போஷித்து வளர்த்த பெரும் கிருஷ்ண பக்தரும் வாகேயக்காரருமாய் விளங்கிய புரந்தரதாசர் 15-16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். அவ்வாறே 16-17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கனகதாசரும் கிருஷ்ண பக்தியை பரப்பியவர்களில் முக்கியமானவர் ஆவார். அடுத்து வங்காளத்தில் பக்தி மார்க்கத்தை பெரிதும் பரப்பியவர்கள் பற்றி பார்ப்போம். வங்காளத்தில் கிருஷ்ண பக்தி மார்க்கத்துக்கும் நாம சங்கீர்த்தன முறைக்கும் ஒரு முன்னோடியாக விளங்கியவர் கௌராங்கர் எனும் சைத்தன்ய மகாபிரபு ஆவார். 15-16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவரும் அவரது சகோதரர் நித்யானந்தரும் கிருஷ்ண பக்தியில் உருகி ஆடியும் பாடியும் வங்காளத்தில் பெரும் பக்தி அலையை உருவாக்கியவர்கள் ஆவர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை சாதி இனபேதமின்றி எல்லா மக்களுக்கும் வழங்கி பக்தி மார்க்கத்தை பரப்பிய மகா புருஷர் சைத்தன்யர். அந்த கௌராங்கர் உருவாக்கிய வைஷ்ணவ இயக்கமே கௌட்டிய வைஷ்ணவம் ஆகும். சைத்தன்ய மகாபிரபுவின் சீடரான ரூப கோஸ்வாமியும் கிருஷ்ண பக்தியை பரப்பிய முக்கியமான கௌடிய வைஷ்ணவர் ஆவார். இதே கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்தவர் 19-20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்ரீல பிரபுபாதர். இன்று உலகளவில் பல்கி பரவியிருக்கும் கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கானை நிறுவியவர் இவரே. அவர் தம் முதிர்ந்த 70வது வயதில் அமெரிக்காவில் கிருஷ்ண பக்தி ரசத்தை வெளிநாட்டவரிடம் பரப்பினார். வங்காளத்தில் காளி தேவியின் மீது பெரும் பக்தி கொண்டு பாடி உருகிய பக்தர்களில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராம் பிரசாத் சென்னும் கமலாகாந்த் பட்டாச்சாரியாவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஆவர். இவர்களது பஜன்கள் வங்காளத்தில் மிகவும் பிரபலம். 19ஆம் நூற்றாண்டில் கொல்கத்தா தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்த பரம ஞானியும் அவதார புருஷருமான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவ்விரு மகான்களின் பாடல்களை பக்தியுடன் உருகி பாடி பரவசமடைவார். இறைவனை அடைய பக்தி ஒன்றுதான் சாரமான எளிய வழி என்று போதித்த ராமகிருஷ்ணரும் நாம சங்கீர்த்தனம் சார்ந்த பக்திக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை நல்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராகிய சுவாமி விவேகானந்தர் கேட்பவர் இதயம் உருகும் வகையில் பஜனைகள் பாடக்கூடியவராய் இருந்தார். இன்றளவும் பாரதம் முழுவதும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடங்களில் நித்திய ஆராதனையில் பஜனை முக்கியத்துவம் பெறுகிறது.
பக்தி இயக்கத்துக்கு மாபெரும் உத்வேகம் அளித்ததில் மகாராஷ்டிராவுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. பண்டர்பூரில் கோவில் கொண்டு குடிகொண்டுள்ள விட்டலன், விட்டோபா என்று அழைக்கப்படும் பகவான் கிருஷ்ணர், வார்க்கரி சம்பிரதாயம் என்று பெரிதும் போற்றப்படுகின்ற மராட்டி விட்டல பக்தி இயக்கத்துக்கும் நாம சங்கீர்த்தனத்துக்கும் பெரும் உத்வேகம் அளித்த கண்கண்ட தெய்வமாய் இருக்கிறார். துக்காராம், ஞானேஸ்வர், நாமதேவர், ஏக்நாத், சோக்காமேளா, கோரா கும்பர், நிவ்ருத்திநாத் போன்றோரும், பெண் பக்தைகளான சாவித்ரிபாய், ஜனாபாய், முக்தாபாய் போன்றவர்களும் 13 முதல் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஆவர். விட்டலன் மீது பக்தியால் இவர்கள் மனமுருகி எளிய மராட்டியில் பாடிய பஜன்கள் அபங் எனப்படுகின்றன. பகவத்கீதைக்கு விளக்கமாய் ஞானேஸ்வர் எழுதிய ஞானேஸ்வரி எனும் நூல் மிகவும் புகழ் பெற்றதாகும். வார்க்கரி சம்பிரதாயம் இன்றளவும் உயிர்ப்புடன் விளங்கும் நாம சங்கீர்த்தன பக்தி இயக்கமாய் மகாராஷ்டிரத்தில் விளங்குகிறது. மராட்டிய அபங்குகள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய பஜனை சம்பிரதாயத்திலும் கர்நாடக கச்சேரிகளிலும் இடம்பெறுகின்றன. 17ஆம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவில் வாழ்ந்த ஞானியான சமர்த்த ராமதாசர் ராமர், ஹனுமான் மீது பக்தி பூண்டவராய் விளங்கினார். பற்பல நூல்கள் இயற்றிய இவருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். சிவாஜி மன்னரின் குருவாகவும் விளங்கினார் இவர். அடுத்து குஜராத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நர்சிங் மேத்தா கிருஷ்ண பக்தியில் உருகி பாடிய கவிஞராவார். அவர் இயற்றிய பஜன்கள் இன்றளவும் குஜராத்திய மொழியில் பிரபலமாய் பாடப்படுபவை ஆகும். அவ்வாறே குஜராத்தில் 16, 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆக்கோ கிருஷ்ண பக்தராகவும் பெரும் கவிஞராகவும் விளங்கினார். அவரது ஆகே கீதா மிகவும் பிரபலமானது. 15, 16ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தானில் அரச குடும்பத்தில் பிறந்து குழந்தை முதலே கிருஷ்ணர் மீது தீரா பக்தி கொண்டிருந்த மீராபாய் வடமேற்கு இந்தியாவில் பக்தி மார்க்கத்தை பரப்பியதில் பெரும் பங்கு வகித்தார். மீரா பஜன்கள் இன்றளவும் நாடு முழுவதும் பிரபலமாக விளங்குகின்றன. ஒரு காலத்தில் சைவத்தின் ஊற்றுக்கண்ணாக விளங்கிய காஷ்மீரத்தில் சிவபக்தியை தழைத்தோங்கச் செய்த 2 பெண் கவிஞர்கள் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த லல்லேஸ்வரியும் 17, 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரூபா பவானியும் ஆவர். 18, 19ஆம் நூற்றாண்டில் காஷ்மீரத்தில் வாழ்ந்த பரமானந்தரும் குறிப்பிடத்தக்க சிவபக்தர் ஆவார். அடுத்து உத்தரப்பிரதேசம் முதலான பிற வட பாரத பகுதிகளை பார்க்கையில் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமானந்தர் வட இந்தியாவில் வைஷ்ணவத்தை பரப்பிய பெரும் ஆச்சாரியராக விளங்கினார். ஹரி பக்தியை பிரதானமாக வலியுறுத்திய இவர் வைஷ்ணவ துறவிகள் பின்பற்றும் ராமானந்தி சம்பிரதாயத்தை உருவாக்கியவர் ஆவார். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவர் சம்ஸ்கிருதத்தில் இயற்றிய கீத கோவிந்தம் ராதாகிருஷ்ண பிரேம பக்தியை போற்றும் ஒரு முக்கியமான காவியமாகும். அஷ்டபதி என்றும் அழைக்கப்படும் இந்த பாடல்கள் தென்னிந்திய பாரம்பரிய பஜனை சம்பிரதாயத்தில் ஒரு முக்கிய இடம் பிடித்துள்ளன. 15, 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரவிதாசர், சூர்தாசர், கபீர்தாசர் ஆகியோரின் கிருஷ்ண பக்தியில் தோய்ந்த பஜன்கள் இன்றளவும் பிரபலமானவை. ராமாயணத்தை ஹிந்தியில் ராம்சரித்தமானஸ் எனும் காவியமாக இயற்றி ராம பக்தியை மக்களிடையே பரப்புவதில் பெரும் பங்கு ஆற்றிய துளசிதாசர் 16, 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் இயற்றிய ஹனுமான் சாலிசா பாரதம் முழுவதும் ஹனுமார் பக்தர்களால் பாடப்படும் பக்தி தோத்திரம் ஆகும். 15, 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவரும் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவருமான குருநானக் தேவ் பக்திக்கே பிரதானம் நல்கினார். சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த சாஹிபில் ஜெயதேவர், சூர்தாசர், கபீர்தாசர், ரவிதாசர், ராமானந்தர், நாமதேவர் போன்றவர்கள் இயற்றிய பஜன்கள் பலவும் இடம்பெற்றுள்ளன. நேயர்களே, இந்த பாரத தேசம் முழுவதும் எப்படி பக்தி யோகமும் நாம சங்கீர்த்தனமும் காலத்துக்கு ஏற்ற ஆன்மீக சாதனா மார்க்கமாக சாதி மொழி இனபேதமில்லாது பரவியது என்பதை விளக்கும் முகமாகவே நாம் இத்தனை மகாத்மாக்களை இதுவரை நினைவு கூர்ந்தோம். இவற்றில் இன்னும் கூட ஒரு சில மகான்களின் பெயர்கள் விட்டு போயிருக்கக்கூடும். பக்தி மார்க்கம் தொடர்பான மேலும் ஓரிரு கேள்வி பதில்களோடு நாம் வரும் வாரம் மீண்டும் சந்திப்போம். இந்த தொடரை நீங்கள் பலரும் தொடர்ந்து கேட்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது தீபிகா அருணுடன் கதையோசை.